சரி 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 நேரம் என்னையா ஏய் மாய் ஐகா பா ஐனா ஹரி ஹரி ஹரி. இன்றைய தினம் ஸ்ரீ கோவிந்ததாச சேவா சமாஜம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மிக அற்புதமான திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவம், இந்த உற்சவம் நடைபெறும் முதல் தினமான இன்று அடியேனுக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷ என்ற தலைப்பினை அளித்து இந்த கோவிந்ததாச சேவா சமாஜத்தின் தலைவர் திரு சௌபாகியாஸ் திரு சபரிபாபு அவர்கள் அடியேனுடன் ஆலோசித்து இந்த தலைப்பை நிர்ணயித்துள்ளார் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஆலோசனைப்படி திருவேங்கடமுடையான் அளிக்கும் மோட்சம் என்ற ஒரு சத்விஷயத்தின் சம்பந்தமாக பேசுமாறு அவர் ஆலோசனை வழங்கினார். மேலும் அதை மெருகு கூட்டி தர்ம அர்த்த காம மோக்ஷ என்ற தலைப்பினை பூரணத்துவமாக பேசலாம் என்ற அடியேனின் சிந்தனைக்கு ஒரு ஒப்புதல் அளித்து இன்று இந்த கோவிந்ததாச சேவா சமாஜத்தின் வாயிலாக அடியனுக்கு இந்த சொற்பொழிவாற்றும் வாய்ப்பினை நல்கியதற்கு தலைவர் திரு சபரிபாபு அவர்களுக்கும் செயலாளர் திரு கிருஷ்ணகுமார் இன்ஜினியர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மேலும் நம்முடைய புலவர் ஆசிரியர் அவர்களுக்கும் மேலும் இங்கு இருக்கின்ற நிர்வாகஸ்தர் அனைவருக்கும் அடியனுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வந்திருக்கின்ற அத்துணை பக்த கோடிகளுக்கும் இதற்கு அடியேன் சொற்பொழிவாற்றுவதற்கு முன்னதாக மிக அற்புதமாக பஜனையை நிகழ்த்திய திரு காஞ்சனா அம்மையார் அவர் தம் குழுவினருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமாக இந்த பஜனை நிகழ்த்தி பக்தி கடலிலே ஆழ்த்தி இருக்கிறார்கள். பக்தி மழை பொழிந்து பக்தி கடலிலே ஆழ்த்தி இருக்கிறார்கள். அவருக்கு உண்மையான வணக்கத்தையும் விசுவாசத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உபன்யாசம் ஆரம்பமாக போகிறது. தலைப்பு தர்ம அர்த்த காம மோக்ஷ. அஸ்மத் குருபியோ நமக. அஸ்மத் குருபியோ நமக. அஸ்மத் சர்வ குருபியோ நமக. அஸ்மத் பரம குருபியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ கோவிந்ததாச சுவாமின்னே நமக. ஸ்ரீமன் நடனகோபால சுவாமின்னே நமக. அகலகில்லேன்கிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைபார்பா நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய தினம் தர்ம அர்த்த காம மோக்ஷ என்ற உன்னதமான சனாதன தர்மத்தின் கொள்கை தலைப்பினை வழங்கியதற்கு ஸ்ரீ கோவிந்ததாச சேவா சமாஜத்திற்கு அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய மக்கள் இன்று வேறுபட்ட தொழில் செய்யும் பணியாற்றும் சேவை செய்யும் மக்கள் இங்கு இந்த கோவிந்ததாச சேவா சமாஜத்தில் கூடியிருக்கிறார்கள். மற்றற்ற மகிழ்ச்சி அடியனுக்கு. ஏனென்றால் இது போன்ற பக்தி சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு கூடியதே ஒரு பெரும் சாதனை இன்றைய காலகட்டத்திலே. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை கொள்கை இது ரெண்டும் ஒரு சேர செல்கிறதா என்றால் அதுவே ஒரு சவால் தான். நம்ம ஒன்று செய்யணும், நல்ல காரியம் ஒன்று செய்யணும்னு நினைச்சா அதற்கு உண்டான தடைகள் பல உண்டு. ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு தடையா தான் பல காரியங்கள் வரிசை கட்டி நிற்கும். இன்னைக்கு இது போன்ற ஆசிரமங்கள், இது போன்ற சேவா சமாஜம் போன்ற ஆசிரமங்கள் நம் முன்னோர்கள் கோடிட்டு என்ன ஏற்படுத்தி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளையை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த கலியின் கோலாகலம் இப்படி மாறப்போகிறது. அப்படி மாறப்போகின்ற கோலாகலத்திலும் இது போன்ற சத்விஷயங்களை மக்கள் காது கொடுத்து சிரவணித்து பஜனை சொற்பொழிவு போன்றவர்களை எல்லாம்
கேட்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை நாட்டி சென்றிருக்கிறார்கள் இது போன்ற நிர்வாகஸ்தர்கள். இதை நீண்ட காலமாக இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று இந்த நிர்வாகம் முன்னெடுத்து முயற்சி செய்து அதன் வளர்ச்சியை மேற்கொண்டும் காண்கிறது என்றால் அதுவே பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அந்த நிர்வாகத்துக்கு நாம் செலுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைப்பே அது சம்பந்தமானது தான். தர்மம், அர்த்த, காமம், மோட்சம், இந்த 4 விஷயங்கள் தவிர உலகத்தில் இது வேறு எதுவும் கிடையாது. ஒருத்தட்ட கேட்டேன், தர்மம் என்ன என்னப்பா அப்படின்னு கேட்டேன். தர்மம் என்ன, நம்ம இந்த சாலையில் போகும்போது வண்டி வாகனங்கள் போகும்போது அங்கே நிறுத்தம் வரும், நம்ம காவலாளர்கள் நிறுத்தி வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் சீராக வண்டிகள் போகும், எதுவும் சுப நிகழ்ச்சி அதாவது தவறாக எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா அதனால எதுவும் வண்டி வாகனம் மோதிரக்கூடாது, மக்களுக்கு ஆபத்து ஆகக்கூடாதுன்னு சொல்றதுனால அந்த சாலையில் ஒரு சில நிறுத்தம் வரும். அப்போ நிறுத்தம் வரும்போது 4 பேர் ஐயா எனக்கு கொஞ்சம் தர்மம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்முடைய தலைவர் திரு சபரி பாபு இது போன்ற பக்தி நிகழ்வுகளிலே நாட்டம் உள்ளவர் என்பதை அடியேன் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அடியன் பேசும்போது இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம் பேசும்போது இதில் நிறைய வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க, அதுபோல் தொழில் பண்ணுறவங்க இந்த குழுவில் நிறைய இருக்காங்க. அதுக்கு அடியனுடைய பாராட்டுகள். இப்போ இந்த தர்மம்னு சொல்கிறது அது போன்ற சாலையில் ஒரு 10 பைசாலாம் கிடையாது, இப்போ 5 ரூபா 10 ரூபான்னு கேட்கும்போது அதுதான் தர்மம்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தா தர்மம் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தர்மம்ங்கிறது அது மட்டும் கிடையாது, அதுவும் இருக்கு, அதுவும் ஒரு பகுதி தான். ஆக தர்மம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாம் பிறந்ததிலிருந்து என்ன இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இது நமக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த உண்ட குழந்தை பிறக்குது, ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருந்து யோனி வழியாக பிறக்கிறது இந்த குழந்தை சிசு, இந்த பூமியிலே பிறக்கிறது. அப்படி பிறந்த உடனே அந்த குழந்தை சத்தம் போட்டு அழும். என்ன சத்தம் போட்டு அழும்போது ஏதோ அது கேட்கிறது, ஏதோ அது தன்னுடைய பசியினாலோ இல்லை அந்த கர்ப்ப அவஸ்தையினாலோ அது கேட்கிறது, அது கத்துகிறது. அப்போ அதுக்கப்புறம் அந்த கத்தல் நிற்கணும்னா அந்த தாய் என்ன பண்ணுகிறாள், இந்த கத்துவது அந்த குழந்தையின் பசிக்காக அது அழுகிறது, கத்துகிறது. அப்ப தாய் உள்ளம் என்ன செய்கிறது, தன் மார்பில் இருக்கின்ற அந்த சுரக்கின்ற பாலை அந்த குழந்தைக்கு அளிக்கிறது. அளித்த உடனே அந்த குழந்தை அழுகையை நிறுத்துகிறது, அந்த தாய் மகிழ்வுறுகிறாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தை பிறக்கும் போதிலிருந்து இது அனைவருக்கும் பொருந்துங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்ன பசியினாலே அழும்போது தாய் பால் ஊட்டுகிறாள் பார்த்தீங்களா, இதுதான் தர்ம, அர்த்த, காம, மோட்ச. எப்படிங்க இதுல பொருந்தும்? தர்ம, அர்த்த, காம, மோட்சம்ன்றது பெரிய தத்துவங்க. என்ன தர்மம்ங்கிறது மிகப்பெரிய தர்மம். என்ன கிருஷ்ணன் தர்மத்தையே உபதேசம் பண்ணியிருக்கிறான். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்னு சொல்லி, நான் தான் தர்மம் என்று சொல்லி சனாதன தர்மத்தில் போற்றி இருக்கிறார்கள் அவர்களை. அப்படி சொல்லும்போது என்ன தர்மம்னா அவ்வளவு பெரிய தத்துவமாச்சு. இதை ரொம்ப சாதாரணமா நீங்க ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுல அடக்கிட்டீங்களே அப்படின்னா எப்படி சாத்தியம்னா இதுதான் தர்மம். எப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு 5 நாளோ 10 நாளோ கழிச்சு பசிக்கும் போது அழுது பாக்கீங்களா, அப்ப அந்த குழந்தை கேட்கிறது பசிக்காக ஏதோ. என்ன அப்ப அந்த குழந்தை கேட்கிறதுக்குத்தான் இந்த தர்ம அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கிறது ஒரு தர்மம். ஏன்னா தர்மம் நம்ம பிராமணர்கள் பிக்ஷை கேட்க வேண்டும். இந்த பிக்ஷை கேட்கிறதுக்குன்னே ஏற்படுத்தப்பட்ட மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் என்பது அனைவருக்கும் தெரியும். என்ன காலங்காத்தால நல்ல ஸ்நானம் பண்ணிட்டு திருமணம்லாம் இட்டுக்கிட்டு வெளியில போய் தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லார் வீட்டிலையும் போய் கோவிந்த அக்ஷயம் கோவிந்தா, கோவிந்த அக்ஷயம் கோவிந்தான்னு சொல்லி பிச்சை கேட்டு அதில் போடப்படுகிற இடப்படுகிற அரிசியை வைத்துக்கொண்டு வீட்டிலே சமைத்து பாகவதர்களுக்கு என்ன அந்த அந்த போஜனம் எல்லாம் அளித்த விஷயம்தான் இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற தசல் என்று போற்று. அதான் தசல். அந்த தசலே எப்படின்னா அந்த தர்மத்தின் வாயிலாகத்தான் ஏற்படுகிறது. அப்ப அந்த குழந்தை என்ன கேட்குது, பால் கேட்குது, இது தர்மம். அப்ப இந்த அன்னை என்ன பண்ணுகிறாள், இந்த குழந்தை அழுது பார்த்தீங்களா, அதுதான் அர்த்தம். அர்த்தம் என்ன, இந்த தர்மம், இந்த பசியே தர்மம் என்று சொல்லும் போது அந்த பாலை கேட்கிறதுக்கு உண்டான வழி அந்த குழந்தைக்கு என்ன இருக்கு? பேசவா முடியும்? இல்ல ஒரு ஓலையில எழுதி கொடுக்கவா முடியும்? இல்ல யாராவது சிபாரிசு செய்வாங்களா இந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்லி?
அந்த குழந்தை அழுது பார்த்தீங்களா, அந்த அழுகை தான் அதற்குண்டான வழி. அந்த பொருளை, அந்த தாய்ப்பாலை பெறுவதற்கு அந்த வழிதான் அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அதான் அர்த்தம், அந்த வழிதான், அந்த அழுகை தான் அர்த்தம். அப்ப அழுத உடனே அந்த அந்த அழுகைக்கு உண்டான மாறுதல் விஷயமாக, அந்த அழுகையை போக்குவதற்கு, பசியை போக்குவதற்குண்டாக அந்த தாய் எங்கிருந்தாலும் ஓடி வந்து மாரை அந்த குழந்தையின் வாயிலை வைத்து தாய்ப்பாலை ஊற்றுகிறாள். பார்த்தீங்களா, அதுதான் காமம் என்று போற்றப்படுகிறது. அந்த குழந்தைக்கு உண்டான அந்த பசி தீருகிறது காமம். அதான் காமம். இதுதான் வாழ்க்கையிலே ஒரு நபரின் முதல் தர்மம், அர்த்தம், காமம். இந்த தர்மம் என்பது அந்த குழந்தைக்கும் பொதுவானது, அந்த தாய்க்கும் பொதுவானது, இரண்டு பேருக்கும் உண்டான தர்மம். ஏன்னா பசிக்கு அழுகிற குழந்தை அந்த பால் கிடைக்கலன்னா பலவீனமாகிரும். அதே போல அந்த பால் மார்பிலே வைத்திருக்கின்ற அந்த தாய் பால் கொடுக்கலன்னா பால் கட்டி, அந்த மார்பு கட்டி அதுவே ஒரு வியாதியாகிவிடும். அப்படின்னா தர்மம் என்ன சொல்லுது? இந்த அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அந்த தாய். இதுதான் தர்மம். இதுல இந்த தர்மத்துல எது தவறுனாலும் பிரச்சனை தான், எது தவறுனாலும் பிரச்சனை தான். இப்ப காமம் வரைக்கும் வந்துட்டோம். அந்த குழந்தை பசி வந்து போக்குறதுக்கு அந்த தாய் வந்து பால் கொடுத்துட்டா. இப்ப தர்மம், தர்மம் வந்து இந்த பால் கொடுக்கணும்ங்கிறது தர்மம். அர்த்தம்ங்கிறது குழந்தை அழுததும் தாய் ஓடி வந்ததும் அந்த செயல்தான் அர்த்தம். காமம் என்பது அந்த குழந்தைக்கு பால் கிடைத்தது. இப்ப கிடைச்ச உடனே என்னாச்சு? இதுதான் மோட்சத்துக்குண்டான ஸ்தானம். அந்த குழந்தை என்ன பண்ணுது? அழுகைய நிறுத்திருச்சு. பால் கொடுத்த உடனே பசி தீந்துருச்சு. பசி தீர்ந்த உடனே என்ன பண்ணிருச்சு? அது அந்த அவஸ்தையிலிருந்து வெளியே வந்துருச்சு. அதுதான் மோட்சம், அதுதான் மோட்சம். அப்ப இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்பது ஒரு நபர் பிறப்பதிலிருந்தே இருக்கிறது என்பதுதான் தர்மசாஸ்திரம் வலியுறுத்தும் செய்தி. புரிஞ்சுதாங்க? இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம் இருந்தது பெரிய ஒரு தத்துவ தலைப்பு. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம்ங்கிறது அன்றாட வாழ்க்கையிலே நாம் நித்தமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம். அதான் தர்ம, அர்த்த, காம, மோட்சம். இப்ப இதுல நம்ம இன்னைக்கு இந்த விஞ்ஞான உலகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு. அறிவியல் முன்னேற்றம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப இப்போ இன்னைக்கு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து டெக்னாலஜி. டெக்னாலஜி என்று சொல்றது வந்து அறிவியல் முன்னேற்றம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் ஆட்டோமேட்டிக்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரோபோமேட்டிக், ஏன்னா ரோபாட்டிக்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு காலம், அது ஒரு பேச்சு வழக்கில் அது மாற்றம் ஆகிட்டே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. ஏன்னா எதை எடுத்தாலும் இன்னைக்கு ஏஐ அப்படின்றான். மிரட்டுற மாதிரி தோணியில் ஐ அப்படின்னா என்ன எடுத்தாலும் ஏஐ. ஏன்னா இதை வச்சு உலக நாடுகள் எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க பல நாடுகள். என்ன, ஏன்னா அறிவுக்கு நம்ம நாடு தான் தேவைப்படுது, அந்த ஏஐ இயங்குறதுக்கு நம்ம நாடு தான் தேவைப்படுது. அதுக்கு நம்ம வந்து அந்த அறிவு தான் முன்னோடியாக நின்றுட்டு இருக்குங்கிறது போல இன்றைய காலகட்டத்திலே. அப்போ இந்த ஏஐ அப்படின்னு சொல்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறதுக்கு கருவிக்கு மட்டும்தான் பொருத்தமா? நமக்கு பொருந்தாதா? மக்களுக்கு பொருந்தாதா? அடியேன்னு சொல்லுவேன், சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டில் கோயிலுக்கு போனால் தேங்காய் முடி பழம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பிரசாதம் இப்போ கூட கொடுத்தாங்க. என்ன, இப்போ தலைமை தாங்குறவருக்கு, இந்த அருமையாக பஜனை பாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரசாதம் கொடுத்தாங்க, தேங்காய் முடி பழம். இந்த தேங்காய் முடி பழம் வந்து நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா இந்த தேங்காய் முடி பழம் நம்ம கொடுக்கப்பட்டது இயற்கை அளித்த கொடை, அந்த தேங்காய் முடி பழம். இப்போ அதை வீட்டுக்கு கொண்டு போய் அந்த தேங்காய் முடியை துருக்கி அப்படியே கூட சாப்பிடலாம், அது நேச்சுரலாக சாப்பிடலாம். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் என்ன அந்த மிக்சியில் போட்டு அரைச்சு அந்த தேங்காய் சட்டினி செஞ்சு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? இதுதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஏன்னா இயற்கையா இருக்கிறத செயற்கையா மாற்றம் செஞ்சு பலத்தோட கலந்து, என்ன தண்ணி இஞ்சி அதெல்லாம் போட்டு கலந்து கொஞ்சம் உப்பு கலந்து என்ன அந்த சட்டினி பண்றாங்க பார்த்தீங்களா? அங்க இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆரம்பமாயிருச்சு. என்ன, இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது தர்ம, அர்த்த, காம, மோட்சத்திலே அடங்கிறோம். என்ன, நம்ம காமம் கூட கூட என்ன இந்த வழியும் நமக்கு புதுசா பிறக்குது.
தேங்காயை அப்படியே சாப்பிட்டு கூட பசி ஆத்திருக்கலாம். ஆனா நமக்கு ருசி தேவைப்படுது பார்த்தீங்களா, அந்த காமம் கூடுது பார்த்தீங்களா, அப்ப அர்த்தம் பிறக்குது, ஒரு கருவி பிறக்குது, மிக்சின்னு சொல்லி. என்ன முந்தி உரலை போட்டு ஆட்டி என்ன அரைச்சு அந்த தேங்காய் சட்னி சுவையா இருக்கும். என்ன இன்னைக்கு கூட சில போஜன உண்டி சாலையில் பார்த்தீங்கன்னா அரைச்சு அந்த உண்மையில் அரைச்சு உண்மையில் அரைச்சு கொடுக்குறாங்க. அது அரைச்சு கொடுத்தா அதோட சுவையே தனியாக கூட இருக்கு. என்ன இந்த கருவியில் அரைக்கிறத விட அந்த அதில் அரைக்கிறது சுவை கூடுது. அப்படிலாம் இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாதாரணமாகவே இருக்குங்க. ஒரு பெயரை கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ அடியனுக்கு பெயர் என்ன சூட்டியிருக்காங்க, பிறக்கும்போது விஜய் பாபு அப்படின்னு சூட்டியிருக்காங்க. என்ன இந்த பேரே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமாகி இன்னைக்கு அடியன் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த தொழிலுடைய அந்த கருவி, அந்த சுத்திகரிப்பு தண்ணீர் சுத்திகரிப்பு கருவியை வியாபாரம் செய்கிற தொழில், அதுக்கு பேர் தீர்த்தம்னு பேர் வச்சிருக்கேன். இப்போ பேரோட சேர்த்து தீர்த்தம் விஜய் பாபுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை பேர் சேர்ந்து பார்த்தீங்களா, எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இயற்கையில இருந்து செயற்கைக்கு எது எது மாறுகிறதோ அது எல்லாமே என்ன அர்த்த மோக்ஷ தர்ம, இந்த தர்ம அர்த்த காம மோட்சத்திலேயே அடங்கிடும். என்ன நம்ம சௌபாகியாஸ் சபரிபாபு அவங்க கடைக்கு போனோம்னா என்ன அந்த நகைகளை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும், வாங்குறதுக்கே மனசு வரமாட்டேங்குது, விதவிதமா இருக்கே. என்ன நம்ம இன்ஜினியர் சார் வீடு காட்டுவார், இந்த வீடு நான் கட்டியிருக்கேன், அந்த வீடு நான் கட்டியிருக்கேன்னா இது எல்லாத்துக்கும் மேலே என்ன இன்னும் அற்புதமாக ஒரு வீடை கட்டணும்னு ஆசை கூட்டுது பார்த்தீங்களா. ஏன்னா இது போல பல ஆசைகள் காமங்கள் கூடிக்கிட்டே இருக்குங்க. ஒரு காலத்தில் திருப்பதி போகணும்னா மாட்டு வண்டி கட்டி நடையா கூட நடந்து திருமலைக்கு போன காலம் ஒன்று. என்ன எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, டேய் நான் பிறந்த உடனே ஒரு 6-7 வயசுக்கு நம்ம தாத்தா கூட்டு போவாரடா, அப்போ திருமலை ஆர்ச்சு அதுக்கு மேலே ஏறி வண்டி போகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அத்தோட வண்டி அந்த நடையெல்லாம் நின்றுமா, அத்தோட வண்டி வாகனம்லாம் நின்றுமா. அதுக்கப்புறம் நடையா நடந்து தான் என்ன அந்த பேடி ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த வைகுண்ட வாசலெல்லாம் தாண்டி அங்கே திருமலைக்கு அந்த வெள்ளை கோபுரம் வழியாக போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த காலம். அப்படின்னா அந்த இந்த ரோடு இந்த சாலைகள்லாம் கிடையாது. அப்போ என்ன பிற்பாடு தான் இப்போ தான் ஏற்பாடாயிருக்கு. இப்போல்லாம் ஒரு காலத்தில் திருப்பதிக்கு போயிடணும்னா 45 நாள் 50 நாள் ஆகும். அதனால தான் நம்ம சமூகத்தில் இந்த கோரிக்கைன்னு வச்சாங்க, கொர்க்கெல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா காடு என்ன மலைகள் ஊரெல்லாம் தாண்டி போகணும்னா நிறைய பேர் சேர்ந்து போனால் பாதுகாப்பு. இன்னைக்கு மாதிரி ஜோடியாக ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அப்படியே 4 சக்கர வாகனத்தில் ஏறி என்ன தரிசனம் பண்ணிட்டு 2 நாளே திரும்பி வர்றது கதியெல்லாம் கிடையாது. அப்போ எல்லாம் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து போனால் தான் பாதுகாப்புங்கிறதுனால ஒரு குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து என்ன மகன் மகள் மருமகள் மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு 50 பேர் 60 பேராக சேர்ந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். அந்த மாதிரி யாத்திரையாக போன காலம் ஒன்று. ஏன்னா அப்போ இருக்கும்போது தான் இந்த கோவிந்ததாச சுவாமிகள் இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஜினியர் கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி என்ன அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இங்கேயே அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவலோடு எண்ணத்தோடு தான் நம்முடைய கோவிந்ததாச சுவாமிகள் இந்த வைபவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை என்ன இயற்கையா அங்கே நடக்கிற அந்த என்ன இந்த பிரம்மோற்சவ நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்கின்ற அந்த பிரம்மோற்சவம் திருவேங்கடமுடையானின் திருமலையப்பனின் பிரம்மோற்சவ நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு மனசார நினைத்து அனுபவிக்கும் வண்ணம் இந்த கோவிந்ததாச சேவா சமாஜத்தின் அந்த நிர்வாகஸ்தர் செய்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்ன தர்ம அர்த்த காம மோக்ஷ, நாம் இந்த பகவானை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த இன்பம், அதுதான் காமம். அந்த இன்பத்தை அந்த பேரின்பத்தை இங்கே நமக்கு வழங்கும் வண்ணம் என இந்த கோவிந்ததாச சுவாமிகள் செய்து வச்சிருக்கிறார். அன்றைக்கே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியை கண்டுபிடிச்சு செஞ்சுட்டாரு. ஏன் இன்னைக்கு நினைச்சா கூட நம்ம திருப்பதிக்கு போக முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு அந்த வரிசையைப்படி பார்த்தோம்னா அதை நம்ம அந்த சீட்டு எல்லாம் இது பண்ணுறாங்களா, ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க. எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் தான், மின்னணு தான். இன்னைக்கு போய் கேட்டோம்னா இந்த மாதம் கிடையாதுங்க, அடுத்த மாதம் கிடையாதுங்க, டிசம்பர் மாதம் தான் இருக்குங்கிறாங்க. என்ன அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல். அந்த ஒரு காலத்தில் கூட்ட நெரிசல் இல்லாத காலத்தில் போகிறது சிரமமாக இருந்தது. எப்படி போகிறதுக்கு சிரமம். இன்னைக்கு இந்த காலத்தில் போக முடியும்னாலுமே அந்த கூட்டத்தை பார்த்தாலே சிரமமாக இருக்குது. நமக்கு போகணுமா, அந்த கூட்டத்தில் போய் நெரிசலில் போய் நிற்கணுமா, இங்கேயே மனசார நினச்சி பார்ப்போமே. நம்ம கோவிந்ததாச சமாஜத்தில் என்ன சொற்பொழிவு பண்ணுறாங்க, பஜனை பண்ணுறாங்க, கொஞ்சம் கேட்டு இன்புருவோமே, அப்படி எண்ணம் வருது பார்த்தீங்களா? அது பெரிய எண்ணங்க. அது
இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணுறோம்ல, இப்போ பகவான் நம்மளெல்லாம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கா. என்ன அவனுடைய ஆட்டத்தை காண்பதற்கு இங்கே ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்கள் திருவேங்கடாமுடைய என்னோட அனுபவம். இப்போ அடியேன் முன்னாடி பாசனம் அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்ன ஆழ்வானே. இந்த பாசுரத்தை பாடுனவர் யாரு தெரியுமா? அன்னமாச்சாரியன்னு சொல்கிற அவர் பெரிய மகானு, அவர் கூட பாடியிருப்பார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பாட்டை இயற்றுனவர் வந்து சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்காருன்னா இன்னும் இருக்காரு. என்ன புளிய மரத்தடி குருன்னு சொல்லுவாங்க. அந்த புளிய மரத்தடிக்கு கீழே திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் போகிற மார்க்கத்தில் ஆழ்வார் திருநகரின்ற ஊர். இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை நான் அடியேன் பேசியிருப்பேன். கேட்டவங்க நான் அடியேன் பேசுனதை மறுபடியும் கேட்டால் கூட ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அது போன்ற வைபவம் உள்ள ஆச்சாரிய பெருமக்கள் ஆழ்வார். அவர் தான் ஆழ்வார். ஆழ்வார்களுக்கெல்லாம் தலை சுவாமி நம்மாழ்வார். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை பாடியிருக்காரு. இந்த பாசுரத்தை பாடின உடனே திருவேங்கடமுடையார் வந்து நேரில் வந்து நின்றுட்டாராம். அகலகில்லேன் இறையுவன்னு அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொன்ன உடனே என்னை பற்றி யாரோ பாடுறான்டா, அப்போ இந்த உலகத்தில் கலியுகத்தில் என்னை பற்றி பாடுறதுக்கு ஆள் இருக்கானா அப்படின்னு சொல்லி வந்து திருவேங்கடமுடையார் வந்து நிற்கிறாராம். எப்படி இருக்கும் பாருங்க. எங்க திருச்செந்தூர் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற சின்ன ஊரில் குருகூர், அதுக்கு பேர் ஊர் பேரே சின்ன ஊர் தான், குருகூர் பேர். ஏன்னா அந்த குருகூருக்கு வந்து புளிய மரத்தடி கீழே பாடின பாட்டுக்கு திருவேங்கடமுடையார் வந்து நிற்கிறாருன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கும் போது திருவேங்கடமுடையார் அருள் கிடைக்காதா? கொஞ்சம் கிடைக்காதா? என்ன அதுவே போதுமானதாச்சே அப்படின்னு சொல்லும்போது இந்த பாசுரங்களுக்கெல்லாம் அத்துணை என்ன சக்தி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற தலைப்பு. தர்மம் அப்படின்னு சொல்லும்போது அடியேன் சொன்னது போல பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம காலம் முடிகிற வரைக்கும் அந்த முடிஞ்ச பிறகு நாம செஞ்ச கர்மாக்கள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் பிறக்க போகிறோம். பிறவி முடியலைங்க, தொடர்கதை இது. நம்ம இந்த டிவி சீரியல் எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் உணர்த்துது நமக்கு. அது முடியவே முடியாதுங்க, தொடரும்னு போட்டுருவான். இன்னைக்கு வர்ற திரைப்படங்களை பார்த்தா எந்த திரைப்படமும் முடிய மாட்டேங்குது. கேட்டா பார்ட் 2 வருதுன்றான். அது வருமோ வராதோ, அந்த நடிகர் கூட போயிருப்பான், ஆனால் அந்த பார்ட் 2 இன்னும் நின்றுட்டு இருக்கும். எல்லா திரைப்படத்துக்கும் என்ன 2வது பாகம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க, முதவே போட்டுக்கிறாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கே 2வது பாகம் 3வது பாகம்னு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன எடுத்துட்டு போற உன ஜென்மம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ கட்டின பங்களாவை எடுத்துகிட்டு போக போறியா, நீ வாங்கின 4 சக்கர வாகனமா, நகை நட்டுக்களா, ஒன்றுமே உன் கூட வர போகிறதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அது தவறு. ஏன்னா நம்ம எடுத்து போகிறது பெரிய விஷயம். ஏன்னா கர்ம மூட்டை, கர்ம மூட்டை. அந்த கர்ம மூட்டை தான் நம்மளோட வரப்போகுது. அது சாஃப்ட்வேருங்க. நம்ம வாங்கின சொத்து, நகை நட்டு, என்ன அனுபவித்த விஷயங்கள், நண்பர்கள், தோழிகள், மனைவிமார், பிள்ளை எல்லாமே வந்து இது ஹார்ட்வேர். என்ன நம்ம செஞ்ச காரியம் பார்த்தீங்களா, இது சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர், இந்த கர்மா அந்த தர்மத்தோட வந்து நிற்கும். அப்ப நிற்கும் போது அந்த கர்மாவின் படி அடுத்த பிறவி என்ன பிறவி? சுணமஞ்சிரி கூசொடி ஜேடைகி ஜியத்கோன் ஜெலும் அவைகின்னு சொல்லி நம்மளுடைய நடன கோபால நாயகி சுவாமி பண்ண அடியேன்னு சொல்லலைங்க, அவர் சொல்லியிருக்காரு. அவரும் தனியாக சொல்லலைங்க, அதுக்கு உட்பட்ட ஆச்சாரியர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க, வேதத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன வேதத்தில் சொல்லியிருக்காங்க. வேதத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கும் நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஏன் திருவேங்கட மாமலையே ரிக்வேதத்தில் போற்றப்பட்டிருக்கு. ரிக்வேதத்தில் என்ன சொல்றாங்க, சிரீன் பீடக அப்படின்னு சொல்றாங்க. ரிக்வேதத்தில் வார்த்தை இருக்குங்க. ரிக்வேதத்தில் சிரீன் பீடக, சிரீன் பீடனா மகாலட்சுமி தாயாருடைய மலையாம், அது திருமலை, அதுக்கு தான் அது பேர். என்ன ஸ்ரீ பீடக. அந்த ஸ்ரீ பீடக என்ற அந்த வார்த்தை தான் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் திருமலை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன ஸ்ரீம் பீட, அந்த ஸ்ரீம் பீடக என்ற அந்த மாமலை கிருதயுகத்திலிருந்தே இருந்துகிட்டு இருக்கு. என்னமோ திருப்பதி மாமலை என்னமோ இப்போ சமீபமாக ஒரு 1000 வருஷமாக இருக்கிற மலையோ இல்லை 2000 வருஷமாக இருக்கிற நமக்கு எல்லாமே இந்த கிபி கிமு தானே. என்ன நம்ம கிபி கிமு தவிர வேறு எதுவும் தெரியாது. ஏன் கிருஷ்ணனுக்கு முன்னால் கிருஷ்ணனுக்கு பின்னாலுங்கிற சக்தி கூட நமக்கு கிடையாது. ஏன்னா ஒரு 5139ன்னு சொன்னால் என்ன குறைஞ்சா போச்சு, அது கூட நமக்கு சக்தி இல்லை. நமக்கு இந்த தேதி, நம்ம பிறந்த நாள், என்ன எல்லாமே இந்த தேதியிலே முடிச்சிடுறோம் நம்ம. என்ன எல்லாமே இப்போ இருக்கிற இந்த கிபி கிமு ஆங்கிலேயர்கள் சொல்லி தந்த கிபி கிமு தான். நமக்கு இந்த கிருஷ்ணனுங்கிறது ஞாபகம் வராது. ஏன் கிருஷ்ணனுக்கு முன்னாடி ராமு ராபின்னு வச்சுக்கலாம்ல, ராமருக்கு முன் ராமருக்கு பின் கூட வச்சுக்கலாமே. நமக்கு பல வரலாறுகள் இருக்குங்க. நமக்கு வரலாறு வந்து தொன்று தொட்டு அப்படியே பின்னாடி 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 போயிட்டே இருக்கே. அப்போ இந்த திருமலைங்கிறது எப்போ இருந்திருக்கு?
திருவேங்கடமுடையான் எப்போ இருந்து அங்கே வந்திருக்காரு? அது ஒரு கதை இருக்குல்ல. திருவேங்கடமுடையான் என்னமோ ஆரம்பத்துலேருந்து அங்கே நின்றுட்டு இருக்காரு, நினச்சிருக்கீங்களா? அவர் வாடகைக்கு வந்த ஒரு கேஸுங்க. திருமலை அப்பன் வந்து திருவேங்கடமுடையான் அந்த திருமலைக்கு உள்வாடகைக்கு வந்திருக்காரு, வாடகைக்கு வந்திருக்காரு கூட சொல்லலாம். என்ன காரணம்னா, இந்த ரிக்வேதத்திலேருந்து அந்த மலை விளங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மலை எப்போ இருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அவர் அங்கே வந்து சேர்ந்தவர், திருமலையப்பன் அங்கே வந்து சேர்ந்தவர். எதுக்கு வந்து சேர்ந்திருக்காருன்னா, மகாலட்சுமி தாயார் வந்து பிருகு முனிவர் என்ன மார்பில் திருமார்பில் எட்டி உதைச்சதுனால கோபப்பட்டு மகாலட்சுமி தாயார் கோலாப்பூரில் போய் தவம் இருந்திருக்கான். அந்த கோலாப்பூரில் தவம் இருந்த மகாலட்சுமி தாயாரை மறுபடியும் கைப்பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி இறங்கி வந்த ஆள் தான் நம்ம திருமலையப்பன். திருவேங்கடமுடையான் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்திருக்காரு. வந்து நல்ல ஒரு இடம் வேணும், நல்ல இயற்கை சூழல் மிக்க இடம் வேணும் தவம் பண்ணுறதுக்கு. காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு தவம் தான். என்ன, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடின்னு சொல்லுது போல அந்த காத்திருப்பதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தது தான் இந்த திருமலை. 2 விஷயம் சாத்தியம். ஒன்று, பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு வயலும் வைகுண்டத்துக்கு வரமாட்டேங்கிறான். என்ன, எல்லாம் வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு வாசல் வழியாக வந்து சொர்க்க வாசல் வழியாக வந்து பொங்கலை சாப்பிட்டு படுத்துறான். என்ன, ஒரு வயலும் வைகுண்டத்துக்கு வரமாட்டேங்கிறான்னு சொல்லி விரக்தி இல்லை, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கர நீதடேன்னு சொல்லி விரக்தி அடைஞ்சு திருவேங்கடமுடையான் இந்த திருமலைக்கு வந்திருக்கான். ஒன்று, பக்தர்களை தேத்துறதுக்கு. எதுக்கு? தர்ம அர்த்த காமத்தோட நிற்காம மோட்சத்துக்கு கூட்டு போறதுக்கு வந்திருக்கான் திருமலையப்பன். மற்றொன்று, கைப்பிடித்திய மனைவியை மறுபடியும் மீட்க வேண்டும். இது 2 தான் காரணம். திருமலையப்பன் வேற எந்த லட்சியமும் கிடையாதுங்க. அப்ப திருமலையப்பன் அங்கே வந்து சேரும்போது அங்கே இருந்தவர் யாரு? என்ன, உள்ளூர்காரர் ஆதிக்குடி. இவர் வந்து வந்தேரி. என்ன, திருமலையப்பன் வந்து ஏறினவர், அவர் ஆதிக்குடி. வந்து இறங்கினவர்னு சொல்லணும். ஏன்னா வைகுண்டத்தில் வந்திருக்கனால ஏறினவர் இல்லை, இறங்கினவர். வந்து இறங்கி, அவர் வந்து ஏறி கிடையாது, வந்து இறங்கி. என்ன, ஆதிக்குடி யாரு அப்படின்னு பார்த்தா பூவராக பெருமாள். இந்த பூவராக பெருமாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அங்கே வந்து இளைபாரி கொண்டு இருக்கிறார். என்ன, இது வந்து கிருதயுகத்திலிருந்து இருக்கிற மலை. கிருதயுகத்தில் தான் என்ன பூவராக சுவாமியுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி வேத புராணங்கள் நமக்கு சொல்கின்றன. அப்ப இந்த பூமி பிராட்டியை என்ன இடர்ந்தெடுத்த அந்த வராக சுவாமி களைப்பை தீர்வதற்காக நாம எப்படி இன்னைக்கு பல என்ன இந்த உல்லாச தேசங்களுக்கெல்லாம் மலைகளுக்கெல்லாம் மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் போகிறோம். என்ன, காஷ்மீர், ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி போகிறோம் பார்த்தீங்களா? அந்த உல்லாசமாக ஓய்வெடுப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் இந்த திருமலை. யாராலே? பூவராக சுவாமியினாலே. என்ன, பூவராக சுவாமினாலே. அப்ப அந்த உல்லாசமாக இருக்கலாம்னு சொல்லி பூமியோட சேர்ந்து நல்ல நிம்மதியாக இருக்கலாம்டா, தனியாக ஹனிமூன் மாதிரி என்ன ஒரு இடத்துக்கு போய் நம்ம இருக்கலாம்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல திடீர்னு ஒருத்தன் வந்து இறங்கிட்டான் திருமலையப்பன். எனக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். நீ வந்துட்டியா, சரி, நீயும் வேறு வழி இல்லை, நீ நல்ல காரியத்துக்கு தான் வந்திருக்க, தர்ம காரியத்துக்கு தான் வந்திருக்க. ஏன்னா பிராட்டியை மறுபடியும் கையை பிடிக்கணும், மக்களுக்கு உண்டான அருளை வழங்க வேண்டும், அவர்களெல்லாம் மோட்சம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு வந்திருக்க. சரி, இடத்த ஓரத்தில் அந்த குளக்கங்கரையில் ஒரு இடத்த பிடிச்சிக்க. என்ன, போய் நில்லு, கல்லா நில்லுன்னு சொல்லி அந்த நெடுமாலாக நின்று சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான் இன்றளவும் அந்த திருமலையப்பன். அப்போ வாடகை கொடுத்தவனுக்கு சரியாக வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வருமானம் செய்யணும். இது எல்லாத்தையும் சரிவர இந்த தர்மத்தை அர்த்தம் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறான் இந்த திருமலையப்பன் இன்றளவும். இப்போ இந்த பூவராக சுவாமின்னு சொன்னேன். நிறைய பேர் இந்த புராணத்தை சொல்லும்போது, என்னப்பா ஒரு பன்றி அவதாரம் எடுத்துச்சா என்ன, அது அவ்வளோ பெருசாக வளர்ந்து என்ன இந்த அந்த விந்திய மலை இருக்குல்ல, அந்த மலையே வந்து அந்த பூவராக சுவாமி காலில் இருக்கிற அந்த மணி மாதிரி இருந்துதான். சதங்கை காலில் இருக்கும்ல, அது ஒரு மணி தான். இந்த பெரிய இமயமலை போல இருக்கின்ற மலைகள் எல்லாமே அந்த மணியில் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருந்ததா. அவ்வளோ பெருசாக வளர்ந்து இந்த பூமி தாயை தூக்கிட்டு வந்தாராமே அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போ நம்ம ஒன்று யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம இருக்கிற உலகத்தில் நமக்கு நிறைய சொல்லித்தரப்படுகிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஊர் விஷயமாக கிடையாது. நமக்கெல்லாம் மாற்று விஷயங்கள் தான் இன்றைக்கி உலகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம படிப்பிலிருந்து, நம்ம போடுற உடையிலிருந்து, என்ன அணிகிற ஆடையிலிருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு விதேசங்கள்லேருந்து பல தேசங்கள்லேருந்து வர்ற விஷயந்தான். அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அவங்களுக்கு? அடியே சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவேன், இன்றைக்கி இருக்கிற நம்ம உலகத்தில் நம்ம ஊருக்கு எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன,
எல்லாம் பேக்கரி ஐட்டம் வருது, என்ன மற்றபடி அந்த என்ன சொல்கிறது அசைவ ஐட்டங்கள் வந்து குறைவே கிடையாது, என்ன அந்த அளவுக்கு வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம மக்கள் ஜீரணிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன அடியேன்னு விளையாட்டாக சொல்கிறது, நம்ம இந்த இட்லி தோசையை சாப்பிட்றதுக்கு அந்த வெள்ளைக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு குறைஞ்சா போச்சு. ஏன்னா கொஞ்சம் பொங்கல், தக்காளி சாதம், ஏன்னா புளி சாதம்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்துருந்தா நம்மளும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ல. என்ன இந்த சுவையை அவங்களுக்கு ஊட்டக்கூடிய வகையில் நம்ம யாரும் முயற்சி பண்ணலைங்க. அதாங்க உண்மை. ஏன்னா அப்போவே சொல்லி கொடுத்துருந்தோம்னா நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கலாம்ங்க. நம்ம பொங்கல் கடையை அங்கே போய் திறந்துருக்கலாம்ல. ஏன்னா அவங்கள சாப்பிட வைக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற அங்கேயும் நம்மளால தான் போய் சாப்பிட்டுட்டு இருக்கான், அங்கே இவங்களை சாப்பிட வைக்கல. ஏன்னா இது போல மாற்றங்களை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம 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 சரக்கு விலை போகணும்ல. என்ன நம்ம சரக்கு விலை போகணும்ல. அவங்க சரக்கை பூரா விற்று முடிச்சுட்டாங்க, இன்னும் விற்றுக்கிட்டு இருக்கான், இன்னும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது வந்து இந்த காம விஷயத்திலே நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே அப்படி சொல்லும்போது இப்போ வராக சுவாமிக்கு வரணும் நம்ம. ஏன்னா வராக சுவாமி என்னங்க அர்த்தம்? என்னங்க எல்லாமே வராக சுவாமி கதைன்னு சொல்கிறோம், அப்படின்னு சொல்கிறோம், பெரிய பன்றி அவதாரம் எடுத்துன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் வராக சுவாமி உலகம் பூராவும் இருக்கிறார். எப்படிங்க சொல்ல முடியும்? இப்போ வராக சுவாமியுடைய பேர், முழு பேர் வந்து நம்ம பூவராகன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? பூவராக. நல்ல ஒரு சுவையான விஷயம், ஆழ்ந்து தியானிச்சு கேளுங்க. இந்த பூவராகர் வந்து மிக மிக பவர் உடையவராம். பவர், பூவராக, POWER என்ற உச்சரிப்பை பாருங்க, பூவராகன்னே வரும். பவர் அப்படின்னு வரும், பூவராகன்னு வரும், என்ன பவர்னு வரும். அவர் பன்றி அவதாரம் எடுத்தார்ல, அவர் எப்படின்னா இந்த குப்பமேட்டில் எல்லாம் அலைகிற பன்றி, அந்த பன்றி புவர், என்ன ரொம்ப புவர், ரொம்ப புவர். பவர் புவர் எல்லாமே பூவராக, புவர் பவர் எல்லாமே பூவராக. இது மட்டுமா, நம்ம போடுற தண்ணி வரணும்னா என்ன பண்ணுவாங்க? இன்ஜினியர் சார் இருக்காரு, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, நான் வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நீருக்காண்ட அந்த தொலை போட்டு எங்கே 30 அடி 40 அடி எல்லாம் கிடையாது, 200 300 400 அடி கீழே போய் தோண்டி அந்த தண்ணியை கொண்டு வரணும். அதுக்கு பேர் என்னங்க அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன? அந்த தொலை போடுறதுக்கு என்ன பேர்? போர். பூவராக, போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பன்னிக்கு பேரே, அது ஆப்பிரிக்கா பன்னின்னு சொல்லுவாங்க, ஒத்த கொம்பு உள்ள பன்றி. அந்த பன்னிக்கு பேர் போர், பூவராக அப்படின்னு தான் பேர். இப்போ இந்த பூவராக சுவாமியை நம்ம வந்து ஒரு புராணத்தில் பெரிய விஷயமா நம்ம இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பூவராக சுவாமி இத்தனை வார்த்தைகளே அடங்கியிருக்கிறார் உலகம் பூராமே. ஆனால் அர்த்தம் மாறுபட்டு அடங்கியிருக்கிறார். செயல் ஒன்று தான், பூமியை தோன்றது தான் செயல். என்ன அந்த பன்னிக்கு பேர் போரு, போர்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க, அடியேன் சொல்கிறதெல்லாம். என்ன கட்டாயமாக ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் மொழி ஆராய்ச்சியில் வர்ற விஷயங்கள். அப்போ நமக்கு இருந்த ஞானம் இந்த உலகம் பூரா ஊட்டப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை, அதுதான் சத்தியம். நம்ம வேத மார்க்கம் அப்படின்னு சொல்லும் போதே அது பழங்கதப்பா, அதெல்லாம் எப்படிப்பா நம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்கிறேன்ல, அதுவும் உலகம் பூரா இருக்குது. எப்படி? இன்றைக்கி நம்ம கல்லூரிக்கு போகிறோம், கல்லூரிக்கு போன உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டேர்ம்ங்கிறது என்னென்னா அதுதான் உபதேசங்கள். அந்த டேர்ம்ங்கிறது தான் சட்டம், அதுதான் சட்டம், அதான் தர்மம், அதான் விதி. அந்த டேர்ம் படி தான் எல்லாமே நடக்கணும், அதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். வீடு வாடகை வரும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பத்திரத்தில் நம்ம கையெழுத்து போடணும், அதான உண்மை. எந்த பத்திரம்னாலுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னப்பா, எத்தனை மாதத்துக்கு என்ன இந்த வாடகை, அடுத்து எப்போ நம்ம அந்த வாடகையை கூட்டணும், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறது தான் முக்கியம். அந்த டேர்ம் தான் தர்மம்னு அர்த்தம், தர்மம் என்ற அர்த்தம். அந்த டேர்ம் தான் தர்மம். அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன வியாபாரம் பண்ணாலுமே அது ஒரு ஆர்ட்டில் அடங்கிடும். ஆங்கிலத்தில் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஆர்ட்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம்? வரைகிறது மட்டும்தான் ஆர்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆர்ட்டுங்கிறது அதான் கலை கல்லூரின்னு சொல்கிறாங்களே, ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்கிறாங்களே, ஆர்ட்ஸ் காலேஜில் போய் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டா இருக்காங்க. ஆர்ட்ஸ்னா வழின்னு அர்த்தம், சம்பாதிக்கிறதுக்குண்டான வழி, அதுதான் ஆர்ட்டு. அது ஒரு ஆர்ட்டுப்பா அப்படிம்பாங்க. என்ன மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ இந்த டேர்ம்னா இந்த தர்மப்படி என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு சொல்லி பரீட்சை எழுதி தேர்ச்சி அடைஞ்சாதான் அவன் முன்னேற முடியும், சரிதானே? அப்போ இந்த டேர்ம் தர்மம்ங்கிறது அங்கே இருக்குது. அர்த்தம்ங்கிறது ஆர்ட், கல்லூரிகளில் வருகிற ஆர்ட்டு. காமம்ங்கிறது என்னங்க, எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு பூரா. சில பேர் படிப்பாங்க, என்ன நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் தான் சேருவேன்,
அதுவும் மெக்கானிக்கல் தான் சேருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி கொள்கை பிடிப்போட படிப்பான். படிச்சுட்டு வேலை வாங்குறதுக்காண்டி வெளியே வந்த உடனே கொஞ்சம் மாறிடும். என்ன காரணம்னா சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கணும்ல. மெக்கானிக்கல் படித்தா கிடைக்கிற வேலைகள் அங்கன்னு சொல்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ சம்பாதிக்கிற வழி என்ன? இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான்ப்பா வேலை கிடைக்குது. சரி நம்மளும் சேர்ந்துருவோமே அதில். ஏன்னா சீக்கிரமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி அதுதான் காமர்ஸ். காமர்ஸ் என்ன அர்த்த தர்ம அர்த்த காமர்ஸ் வந்துச்சா இல்லையா? இந்த காமர்ஸ் இல்லாமல் உலகம் இயங்குவாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாமே கமர்ஷியல் தாங்க. காசு இல்லாமல் ஏதாவது பண்ணுவாங்களா? சொற்பொழிவு தான் பண்ணுவாங்க, வேற எதுவும் பண்ண முடியாது. அதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இது சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு லட்சியம் கிடையாது அடியனுக்கு சொற்பொழிவு பண்ணுறதுங்கிறது லட்சியம். ஏன்னா காசு பணத்துக்கு தான் சொற்பொழிவு பண்ணுறது லட்சியம் கிடையாதுல்ல. ஏன்னா நல்ல ஆண்டவன் காசு எத்தனையோ வழியில் கொடுக்குறாங்க. என்ன முன்னோர்கள் என்ன பண்ண புண்ணியத்தில் எவ்வளவோ சொத்துக்கள் இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்கு வெளியே பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் தப்பு கிடையாது, குறை கிடையாது. குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கான், நம்ம சமூகத்துக்கே கொடுத்து வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது அடுத்து என்னன்னு பார்க்கும்போது இது போன்ற விஷயங்களில் பார்க்கும்போது அப்போ தர்ம அர்த்த காமர்ஸ் வந்துருச்சு. அப்போ மோட்சம் எங்கெங்கே இருக்குது? கல்லூரியில். மோட்சம் இல்லைன்னா கல்லூரியே இறங்காது. அந்த மோட்சம் தான் ப்ரமோட் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்தி, பரமுக்தி. பரமுக்தி தாங்க ப்ரமோட்டு, பரமோக்ஷம் தாங்க ப்ரமோஷனு. அதுதாங்க தர்ம அர்த்த காம மோட்சம். இன்னைக்கும் நாம் கல்லூரியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இந்த மொழி ஆராய்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம தர்ம அர்த்த காம மோட்சங்கிறது பெரிய தத்துவம்பா. வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு பக்தி மார்க்கத்தில் போய் மோட்சம் அடைகிறது மட்டும் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம இந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தை அனுபவித்து கொண்டே வருகிறோம், வெவ்வேறு நிலையிலே. அவ்வளவுதான். இந்த நிலை வேறுபாடு இருக்கிறதே தவிர ஆனால் நடக்கிறது இதே சிஸ்டம் தான். என்ன சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக என்று சொல்லி கண்ணன் பகவத்கீதையிலே சொல்றான். என்ன சொல்லியிருக்கா? சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக. 4 வர்ணங்களை நான் படைத்திருக்கிறேன். அவனுடைய வாக்குங்க, இது மீறவே முடியாது. 4 வர்ணங்களை நான் படைத்திருக்கிறேன். என்ன அந்த 4 வர்ணங்கள் அதுவாக இயங்கிக்கிட்டே இருக்கும், இதை மீற முடியாதுன்னு சொல்றான் அவன். இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் மாதிரியே இந்த 4 வர்ணங்களும் என்ன சத்திரிய தர்மம் இருக்கு, பிராமண சத்திரிய வைசிய சூத்ரங்கிறது 4 வர்ணம். இப்போ இந்த 4 வர்ணத்தை 4 நபர்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உண்மையிலே அப்படி பார்க்கக்கூடாது. இந்த 4 வர்ணமே நமக்குள்ளே இருக்கு. எப்படி? பிராமணனும் நமக்குள்ளதான் இருக்கான், சத்திரியனும் நமக்குள்ளதான் இருக்கான், என்ன வைசியனும் நமக்குள்ளதான் இருக்கான், சூத்ரனும் நமக்குள்ளதான் இருக்கான். இதான் சிஸ்டம். அதான் சொல்றான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்ங்கிறான். இது சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை மாற்றவே முடியாது. காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை என் வீட்டுக்காரம்மா என்ன இல்லை தரசி என்ன பண்ணா எழுப்பிட்டு போங்க கீழே குப்பையை கொட்டிட்டு வாங்க போங்க அப்படின்னு. எழுப்பும் போதே குப்பையை கொட்டுறதுக்கு தான் எழுப்புறான். சுப்பிரபாதம் இல்லை காலை தொட்டு கும்பிட்டு நல்ல சுபமான வார்த்தைகளை சொல்லுங்களேன். எந்திரிச்ச உடனே போங்க குப்பை வண்டி வருது ஓடுங்க அப்படின்பா. 3ஆவது மாடியிலேருந்து ஓடி கீழே வரணும், வந்து குப்பையை கொட்டிட்டு அந்த வண்டியில் சேர்த்தா அப்பா நிம்மதிடா, இன்னைக்கு நாள் சுபம். அப்போ என்ன அர்த்தம்? குப்பைகளை கொட்டுறதுக்கு நமக்கு இடம் வேணும்ல. ஏன்னா சேர்றது அதிகப்படியாக குப்பை தாங்க சேருது. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு குப்பை உட்காந்துருக்குல்ல, அதை தள்ளுனாத்தானே மறுபடியும் திங்க முடியுது. அதை தள்ளலைன்னா வேலையே நடக்காது நமக்கு. என்ன அது தள்ளித்தான் ஆகணும், அது வேற வழியே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சாதுர் வர்ணியம், இந்த 4 வர்ணம் நம்ம குப்பையை கொட்டும் போது என்ன வர்ணம்? கீழ் வர்ணத்தில் போயிடுறோம். என்ன அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு நல்லா தயார் பண்ணிக்கிட்டு நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டா நல்லது. என்ன அப்புறம் நல்லா சாமி நெத்திக்கிட்டுக்கிட்டு நல்ல ஜோராக தயார் பண்ணிட்டு வர்றோம் பார்த்தீங்களா? அதுதான் பிராமணத்துவம் சுத்தமாக வர்றது. அது பிராமணம். ஏன்னா கடவுளை கும்பிட்றோம் பார்த்தீங்களா? கடவுளை கும்பிட்டாலே பிராமணனுங்க. என்ன கடவுளை கும்பிட்டாலே பிராமணன் தான். ஏன் ஒரு சூத்திரன் கூட பிராமணன் ஆகலாம். இதான் நம்ம ஸ்ரீ தர்மத்தில், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தில் நிலையாக காட்டப்படுகின்ற தர்மம். இது தர்மம். ஏன்னா தர்மம்ங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது, எல்லாத்துலேயும் தர்மம் இருக்குது. புருஷ தர்மம் இருக்குது, ஸ்திரீ தர்மம் இருக்குது, ராஜ தர்மம் இருக்குது, ராஜ நீதின்னு சொல்லுவாங்க, ராஜ தர்மம் இருக்குது, ஏன்னா வியாபார தர்மம் இருக்குது, ஏன்னா எல்லாத்துலேயும் சாப்பாட்டுலேயும் தர்மம் இருக்குது, ஏன்னா போஜன தர்மம், இப்படி எல்லாத்துலேயும் தர்மம்.
அப்போ தர்மம் தர்மம் தர்மம்னு சொல்லிகிட்டே இருக்கோமே, என்னப்பா தர்மம் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே தர்மம் தான். நம்ம வாழ்க்கையே தர்மம் தான். தர்ம அர்த்த தர்மத்தின்படி சம்பாதிக்க வேண்டும், தர்மத்தின்படி சம்பாதிக்க வேண்டும், தர்மத்தின்படி காமத்தை அனுபவிக்க வேண்டும். தர்மம்ங்கிறது ஒரு கட்டடத்தோட அடிப்பாகம் போலே, அஸ்திவாரம் போலே. அந்த அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுச்சுன்னா கட்டிடமே இடிஞ்சு விழுந்துடும். அப்போ தர்மத்தை நல்ல நிலையாக நாட்டி நல்ல அஸ்திவாரம் கட்டி என்னென்னமோ கட்டுவாங்க, பெல்ட் எல்லாம் கட்டுவாங்கல்ல இப்போ என்ன, அதெல்லாம் கட்டி நல்லபடியாக தர்மத்தை வச்சுக்கிட்டாதான் அர்த்தம் நல்லபடியாக இருக்கும், காமம் நல்லபடியாக இருக்கும், திருப்தி அடைஞ்சு மோட்சத்துக்கு போகலாம். இன்னைக்கு இந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தில் அடியேன் சொல்லிக்கிட்டே வர்றது இன்றைய காலகட்டத்திலையும் இருக்குங்கிற நிலைப்பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பூவராக சுவாமி அங்கேருந்து திருமலையப்பன் வந்து கீழே இறங்கி அங்கே இருக்காருன்னு சொல்கிறோம். இந்த திருமலையப்பனுக்கே நிறைய சோதனைகள் வந்து அந்த சோதனையிலேருந்து அவர் மீண்டு வந்திருக்காரு. ஏன்னா அவருடைய அடையாளமே பிரச்சனையா. நமக்கு அடையாளம் என்ன, ஆதார் அட்டை இருக்குது, அவர்கிட்ட ஆதார் அட்டைலாம் கிடையாது. என்ன, அவர் யார் என்று சொல்லி காட்டுவதற்கே பெரிய சோதனை அவருக்கு. அவரை வந்து வேற கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, இவர் பெருமாள் தான் வைகுண்டத்திலிருந்து வந்திருக்காருப்பா. ரிக்வேதத்தில் காட்டியிருக்காங்க, புறநானூரில் இருக்குது, அகநானூரில் இருக்குது, சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஏன்னா எல்லா ஆதாரமும் இருந்து கூட மக்கள் வந்து வேற தெய்வம்ப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ அவருக்கு ஒரு விடுதலை வேணும், ஏன்னா அவருக்கே ஒரு விடுதலை வேணும். அந்த அளவுக்கு அவர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது அவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்கு சக்கரதாரி. என்ன, சங்கு சக்கரதாரி, அதுதான் அவருடைய அடையாளம். அந்த சங்கு சக்கரத்தை ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தவரை எழுப்பி இங்கே ஒரு சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து பாருங்கன்னு சொல்லி தொண்டைமான் சக்கரவர்த்தி என்ன அவர் கூப்பிட்டு அழைச்சி வந்து இந்த சோதனைக்குண்டான தீர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். ராமானுஜர் சங்கு சக்கரத்தை மறுபடியும் பொறிச்சிட்டாரு. அவர் திருமலையப்பன் மகாவிஷ்ணு பகவான் தான் நிலையாட்டியிருக்காங்க. இப்போ தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது பெருமாள்கிட்டே இருக்குது. ஏன்னா கல்லூரியில் பார்த்தோம், பிறந்த குழந்தைகளை பார்த்தோம். ஏன்னா பூவராக சுவாமி வந்தார், தர்மப்படி பெருமாள் இங்கே நின்றுட்டு இருக்கான்னு சொல்ல, பெருமாள் கிட்டையே தர்ம அர்த்த காம மோட்சம் இருக்குது. என்னங்க தர்மம் என்னன்னு சொல்லித்தரணும் முதல்ல, அப்புறம் செயல்பாட்டு முறையில் வரணும். இதுதான் தர்மம். அப்போ தர்மம் என்ன, உபதேசம்னு அர்த்தம். ஏன்னா அந்த தர்மத்தை தான் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்திருக்கிறான் பகவத்கீதை வாயிலாக. அப்போ தர்மம் என்ன, உபதேசம். உபதேசம் எது பண்ணும், ஒலி எழுப்பும், அது சங்கு தான் தர்மம். அர்த்தம் என்னன்னா வேலை பார்க்கணும். வேலை பார்க்கணும்னா அதுக்குண்டான சுத்தியல் அருவாள் எல்லாமே வேணும் பார்த்தீங்களா, அதுதான் கதை தான் அந்த வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஆயுதம். என்ன, அப்புறம் காமம், சுகம் அனுபவிக்கணும். பெருமாள் கையில் ஒரு தாமரை இருக்குங்க, அந்த தாமரை எவ்வளவு இன்பமாக இருக்குது பார்க்குறதுக்கு, எவ்வளவு லட்சணமாக இருக்குது. பார்த்தாலே அதோடைய காட்சியே வந்து தாமரை கண்ணனே சொல்கிறோம். தாமரை அலர்மேல் மங்கை உட்கார்ந்துருக்கா அதில். அப்படி இல்லை, தாமரை வந்து நமக்கு உண்டான காமத்தை அளிக்கின்ற அந்த ஒரு காட்சி, அது தாமரை. அப்போ மோட்சம்ங்கிறது என்னன்னா சக்கராயுதம், வெட்டி விடுறது, நம்ம பாபத்தை எல்லாம் வெட்டி விடுறது. சிசுபாலன் வந்து பெரிய ஒரு அயோக்கியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சதா பெருமாளை திட்டிக்கிட்டே இருப்பானா. என்ன, பகவத்கீதையில் மகாபாரதம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சிசுபாலனுங்கிறது யாருன்னா கிருஷ்ணனோட சித்தி மகன். என்ன, அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனை திட்டிகிட்டே இருப்பானா. ஒரு நாளைக்கு இத்தனை முறை திட்டினால் அவனுக்கு பிரச்சனை இல்லை, அதை தாண்டிட்டா அவன் கழுத்து வெட்டிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க சிசுபாலனுடைய அம்மாவே வந்து சரின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லும்போது அப்போ அந்த துரியோதன சபையிலே திட்டிக்கிட்டே இருக்கும்போது கண்ணனை வந்து பொய் பேசுகிறவன், பெண்களோட சுற்றுறவன் அப்படின்னு சொல்லி நிறைய அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது அந்த எண்ணிக்கை தாண்டின உடனே சக்கரம் ஒரு நொடியில் போய் வெட்டிருச்சான் தலையை. அந்த வெட்டப்பட்ட தலையுடைய அந்த சிசுபாலன் அவன் கத்திருக்கான், திட்டிருக்கான் கண்ணனை, ஆனால் மோட்சத்துக்கு போயிட்டானா. அந்த கணக்கே வேற. என்ன, கஜேந்திர மோட்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஜேந்திர மோட்சத்தில் 1000 வருடங்கள் அவதிப்பட்ட கஜம் என்ற யானை. ஏன்னா அந்த யானை அந்த குளத்திலே இறங்கி தாமரை எடுத்து பெருமாளுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது முதல்ல வந்து கடிச்சிருச்சு. அந்த முதலை கடிக்கும் போது அந்த அவஸ்தையிலே இத்தனை வருடங்கள் அவஸ்தை பட்டு 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 கடைசியிலே பெருமாள் ஞாபகம், முன்ஜென்ம ஞாபகத்தினாலே பெருமாளுடைய ஞாபகம் வந்ததினாலே ஆதி மூலமேன்னு சொல்லி கத்திருக்கான் கஜேந்திரன். பெருமாள் வந்த உடனே தன்னுடைய பக்தரை காக்க வேண்டும் என்ற ஆவலிலே இப்ப காலம் யானையுடைய காலை கவ்விக்கிட்டு இருக்கு முதல்ல.
இந்த காட்சியை நல்லா நினைவுபடுத்தி பார்த்துங்க, நல்ல உங்கள் மனத்திரையிலே போட்டு பார்த்துங்க. அந்த யானையினுடைய ஒரு காலை கவ்வி பிடித்திருக்கிறது அந்த கஜேந்திரன் என்ற யானை கவ்வி பிடித்திருக்கிறது அந்த முதலை. இப்போ பெருமாள் சக்கரத்தை விடணும். அந்த சக்கரத்தை விட்டா யாரு கழுத்தில் விடணும்? காலை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற முதலை கழுத்தை சரியா வெட்டணும். கொஞ்சம் மாற்றி அந்த சக்கரம் போய் வெட்டுச்சுன்னா கால் விடுபட்டுரும். யாரு? கஜேந்திரனுடைய கால் வெட்டுப்பட்டுரும். அப்போ சரியா அந்த அந்த பிடிச்சிருக்கின்ற அந்த முதலையுடைய காலை போய் அந்த கழுத்தை போய் வெட்ட வேண்டும். அப்படி அந்த வெட்டுப்பட்ட கழுத்து உடன் அந்த முதலை முதல்ல மோட்சத்துக்கு போயிடுச்சான். எதனால அந்த முதலைக்கு முதல்லன்னு பேர் வந்துச்சுன்னா இதனால தான் வந்திருக்குன்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க சுவையா. ஏன்னா முதலை என்று பேர் வந்ததே அந்த முதல்ல தான் மோட்சம் போனதா, அதனால தான் முதலைன்னு சொல்றாங்க. ஏன்னா அவஸ்தையிலே இருந்த அந்த முதலையும் கூட மோட்சத்துக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் புராணத்திலிருந்து நமக்கு தென்படுற விஷயங்கள். அப்ப இந்த சக்கராயுதத்தாலே யார் அருளப்படுகிறார்களோ, வெட்டப்படுகிறார்களோ, அருளப்படுகிறார்களோ அவங்க மோட்சத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்றதுனால பெருமாள் கையில் இருக்கிற இந்த சங்கு, சக்கரம், தாமரை, கதை எல்லாமே இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தில் அடங்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான செய்தி இன்னைக்கு. இப்போ எல்லாரும் இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம் இருக்குல்ல, இது நடுவில் இருக்கிறது தர்ம விட்டுட்டோம். ஏன்னா அர்த்த காம இது மட்டும்தான் நமக்கு அறிவு இருக்கு. யாராட்ட போய் மோட்சத்துக்கு உண்டான வழியை பாருப்பா அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ராமாயணத்தில் நடந்த நிகழ்வு இது. ராமாயண காலத்திலே இந்த திருவேங்கட மாமலை இருந்திருக்குங்க. ராமாயண காலத்தில் சீதையை தேடுவதற்காக அங்கதன் தலைமையிலே வானர கூட்டங்கள் எல்லாம் சென்றனவாம். மேற்கு பக்கம் ஒரு ஆள் ஒரு கூட்டம், ஏன்னா தெற்கு பக்கம் ஒரு கூட்டம், ஏன்னா வடக்கு பக்கம் ஒரு கூட்டம், பல திசையில் கூட்டங்கள் எல்லாம் மாறி மாறி சென்றனவாம். என்ன சென்ற உடனே தெற்கு பக்கம் அங்கேருந்து வந்திருக்காங்க வானரப்படை. வரும்போது அவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க, அங்கே தலைமையாக இருக்கிற ஆளுங்க சொல்லியிருக்காங்க, அங்கே போகும்போது ஒரு மலை வரும்பா, அந்த மலை ரொம்ப நீளமாக இருக்கும், ஆதிசேஷன் வடிவில் இருக்கும். ஏன்னா அது திருமலை, ஸ்ரீ பீடம்னு சொல்லுவாங்க. அந்த திருமலை மக்கள் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் போகக்கூடாதுன்னா, அந்த பக்கம் போனேன்னா உன்னுடைய புண்ணியமும் தொலைஞ்சிரும், பாவமும் தொலைஞ்சிரும், அங்கேயே நீ மோட்சத்துக்கு போயிடுவேன். எப்படி இருக்கும் பாருங்க. பாவ புண்ணியங்கள் தொலைஞ்சு நீ மோட்சத்துக்கு போனா எப்படி சீதையை தேடுவ? கேள்வி புரியுதா? அப்ப எப்படி சீதையை தேடுவ? நீ ஆளே போயிருவிய, அப்புறம் சீதையை யாரு போய் காப்பாத்துறது? அதனால அந்த மலை பக்கம் போகாதீங்கன்னு சொல்லி ராமாயணத்தில் சாசனம் இருக்கு. என்ன அந்த மலையினுடைய பெருமை. அப்ப அந்த மலை எதற்கு ஏற்பட்டப்பட்டிருக்கிறது என்றால், அவரவர் தமதமது அறிவறி வகை வகையா சுகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்ன திருப்பதிக்கு போனா திருப்பம் நிகழும், திருப்பதிக்கு போனா திருப்தியும் நிகழ வேண்டும். என்ன திருப்தியும் நாம பட வேண்டும். ஒரு தடவை சாமியை பார்த்துட்டு என்ன இன்னொரு தடவை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கியூ வரிசையில் போய் நின்னோம்னா இன்னொரு ஆளுடைய இடத்த நம்ம பிடிக்கிறோம்ல. ஒரு தடவை சாமியை பார்த்துட்டோம்னா போதும்னு கிளம்பி வர வேண்டியதானே. ஏன்னா அந்த மலைப்பக்கமே போகாத இருந்தவர்கள் எல்லாம் ராமாயணத்தில் இருக்காங்க. வானர கூட்டம் ஆஞ்சநேயர் முதற்கொண்டு. இப்போ ஆஞ்சநேயர் இங்கே நிற்கிறாரு, ஆனால் அப்போ ஆஞ்சநேயர் போகலாங்க. என்ன ஆஞ்சநேயர் தரிசனம் நமக்கு கிடைக்குதாங்க எங்கள் திருமலையில். ஆனால் இப்போ ஆஞ்சநேயர் இருக்காரு, அன்னைக்கு ஆஞ்சநேயர் போகலாம் அந்த மலைக்கு. அப்போ பாவ புண்ணியங்களை கழிக்கக்கூடிய ஆற்றல், மோட்சம் தரக்கூடிய ஆற்றல் அந்த மலைக்கு இருக்காம். இது எப்படி நமக்கு சாத்தியம்? இன்னைக்கு யாராவதுகிட்ட போய், சார் நான் இன்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டேன், நாளைக்கு போகிறேன் திருமலைக்கு, போயிட்டு வரலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, யோ அங்கே போனால் நீ போயிடுவேயா அப்படின்னு சொன்னால் எவனாவது போவானா? எவனாவது டிக்கெட் வாங்குவானா? நீ டிக்கெட் வாங்கிடுவேயானா எவனாவது டிக்கெட் வாங்குவானா? வாங்க மாட்டான். ஆனால் உண்மையிலே திருமலையப்பன் காத்து கொண்டிருக்கிறது எதற்கென்றால் மோட்சம் அளிப்பதற்காக என்பது வேதம் சொல்லும் சத்தியம். இன்னைக்கு இருக்கிற விளையாட்டு உலகத்தில் நமக்கு தர்ம, அர்த்த, காமம்ங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் எல்லாமே நமக்கு புரிஞ்சாலுமே இந்த மோட்சம்ங்கிறதுக்கு அர்த்தம் ரொம்ப கடினமாக இருந்துகிட்டு இருக்கு, ரொம்ப கடினமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு சுவை அதிகமாக இன்னைக்கு இந்த காம என்ன அந்த இச்சைகள் கூட்டப்பட்டு இருக்கின்றன. ஏன்னா இன்னைக்கு ABC என்ன இஜெட் வரைக்கும் அதை விட தாண்டி ஏதாவது எழுத்து இருக்கான்னு கேட்குறோம் நம்ம. ஆனால் அக்கண்ணாவை தாண்டி ஏதாவது ஒரு காமம் இருக்கா? என்ன ஒருத்தர் ஒரு கார் வாங்கிட்டாருன்னா அந்த காரை விட இன்னும் பெரிய காராக வாங்கணும். ஏன்னா அப்படிங்க தானே ஆசையை கூட்டுறதுல தானே இன்னைக்கு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி ஆசையை கூட்டி என்ன அந்த டாலர் மேலே ஆசை வச்சு போனவங்க எத்தனை பேர் திரும்பி வர முடியுதா? இந்த தர்ம பூமி, கர்ம பூமி, புண்ணிய பூமி
வேத பூமின்னு செவலை போட்டுருவோமே, திருப்பி வர முடியுதா? ஒரு காலத்தில் இதை நாடித்தானே அவன் வந்தா. இப்போ அவங்ககிட்டயே நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இன்னைக்கு நம்மளெல்லாம் துரத்தி அடிக்கிறான். நம்மளை ஒருத்தனும் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணுங்க. நம்முடைய தாய் தந்தையை போலே நம்ம மேலே அக்கறை உள்ளவர்கள், நல்ல நண்பர்களைப் போலே அக்கறை உள்ளவர்கள், என்ன நல்ல தோழர்களைப் போலே அக்கறை உள்ளவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. நீ நல்லா இருக்கணும்பான்னு சொல்லி வாயால் கூட வாழ்த்திடுவாங்க, ஆனால் மனதால் வாழ்த்துவாங்கன்னு சந்தேகம் தான். அப்போ நம்ம எல்லாம் அங்கே போயிருக்கோமே, நம்மளெல்லாம் காப்பாற்றணும், நம்மளெல்லாம் முன்னேற்றணும் என்ற லட்சியமாக அவங்களுக்கு இருக்குது? கிடையவே கிடையாது. நம்மளை வச்சு அவனுக்கு என்ன ஆதாயம்ங்கிற கணக்கைத்தான், அந்த எக்கனாமிக்ஸை தான், அந்த மிச்ச கணக்கைத்தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மிச்ச கணக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன. அப்போ அந்த மிச்ச கணக்கை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதுபடி நம்ம போனோம்னா நம்ம காமத்தோடு நின்றுவோம், மோட்சத்துக்கு உண்டான கதியை பார்க்க மாட்டோம். இப்போ இந்த திருவேங்கடமுடையானுக்கு ஒரு ஆசை, நம்மளெல்லாம் மோட்சத்துக்கு ஏற்றணும்னு சொல்லி இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தயிர்காரி, தும்பையூர் கொண்டியம்மான்னு அவள் பேர். நல்லா கேளுங்க, ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு, கதை கிடையாது, நிகழ்வு. இது நிகழ்வு ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் வாழ்ந்த காலம். பகவத் ராமானுஜர் இல்லைன்னா எனக்கு திருப்பதி கிடையாது. திருப்பதி கோயிலுக்குள்ளேயே நிறைய சன்னதிகள் இருக்கும், ரொம்ப பிரதான சன்னதிகள்லாம் இருக்காது. தாயார் சன்னதியே தனியாக அங்கே இருக்காதுங்க. ஆனால் பகவத் ராமானுஜருடைய சன்னதி அங்கே இருக்கிறது. ஏன் இருக்கிறதுன்னா, பகவத் ராமானுஜர் தான் திருப்பதிக்கே குரு. ஏன்னா சங்கு சக்கர லாஞ்சனத்தை யார் சாற்றுகிறார்களோ அவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அப்போ திருமலையப்பனுக்கே அந்த இழந்த சங்கு சக்கரத்தை மீண்டும் சாற்றியவர், அப்பனுக்கே சங்காளி அளித்த பெருமாள்னு சொல்லி ராமானுஜருக்கு பேர் போற்றப்பட்ட, சூட்டப்பட்ட நாமம் ராமானுஜருக்கு. அப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியன் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். என்ன ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொன்னால் பெருமாள் மகிழ்வடைவார், முகப்படைவார். அப்படின்னு சொல்லும்போது அந்த ராமானுஜர் இட்ட வழியிலே எல்லோரும் போகணும் என்ற அந்த ஆவல் 1000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு தயிர்காரிக்கு பிறந்திருக்கு. இந்த தயிர்காரி என்ன பண்ணிட்டு இருந்திருக்கா? என்ன பண்ணுவா சொல்லுங்க? கிடைக்கிற தயிரையும் மோரையும் வச்சுக்கிட்டு வெண்ணெயை திரட்டி கூடையில் வச்சு பானையில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டே ஊர் பூரா சுற்றி வருவா. வர்ற சம்பாத்தியத்தில் வாழ்க்கையை நடத்துவா. இதான வாழ்க்கை. இதான் தர்ம அர்த்த காம மோட்ச. தர்மம்ங்கிற ஒரு நல்ல முறையிலே யாரை ஏமாத்தாமல் என்ன தயிர் பாலெல்லாம் வாங்கி தயிரை கடைஞ்சி வெண்ணெய் திரட்டி ஏன்னா எல்லாருக்கும் மக்களுக்கு விற்று அந்த வர்ற காசில் உண்டியை நிரப்பி வாழ்கிறது தான் வாழ்க்கை. இதான் தர்ம அர்த்த காமம் வந்துருச்சா? இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இது எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, ஏன்னா வயசாகிட்டே போகிறது, இதே மறுபடியும் பிறந்து இதே தயிராக விற்றுக்கிட்டு இருக்கிறது, வேறு பொழப்பு இல்லை, வெயில் காயுதியா, எவையா இது போய் இந்த வியாபாரம் பண்ணி எவையா பொழப்பு நடத்துறது, போதும்யா இந்த வாழ்க்கை போதும்யா. அப்போ மோட்சத்துக்கு போகணும். அப்போ மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி? இந்த தும்பையூர் கொண்டி அம்மாவுக்கு ஒரு யோசனை, இந்த மோட்சம் யார் தருவாங்க? என்ன அரசவையில் இருக்கிற அரசர் தருவாரா, மந்திரி தருவாரா, சிப்பாய் தருவாரா, இல்லை வியாபாரம் பண்ணுற இந்த அம்மன்ட்ட வெண்ணையெல்லாம் வாங்குறாங்களே அந்த வியாபாரம் பண்ணுற எல்லா மக்களும் சேர்ந்து யாராவது ஒருத்தர் நல்ல தனம் உள்ளவர் மோட்சம் கொடுப்பாரா, நல்ல காசு உள்ளவர் என்ன மோட்சம் கொடுத்துருவாரா? நம்ம வேடிக்கைக்கு சொல்லுவோம், இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம்னா நம்ம போனோம்னா என்ன தெரியுமா கேட்போம், இந்த டிக்கெட் வரிசை எங்கேப்பா இருக்குது அப்படின்னு தலை இப்படி போகும். கூட்டம் இருந்துட்டாலே நமக்கு ஒரு பிரச்சனை தான், அலர்ஜி வந்துடும். முதல்ல டிக்கெட்டை வாங்குப்பா அப்படின்னு போடுவாங்க. அப்போ போட்ட உடனே இன்னொரு வரிசை பெருசாக நிற்கும். அந்த வரிசைக்கு பேர் என்ன வச்சுருப்பாங்கன்னா தர்ம தரிசனம்னு வச்சுருப்பாங்க. அப்போ டிக்கெட் வாங்குறோம்னா அதர்ம தரிசனமா கேட்டுக்கணும்ல நம்ம, என்ன சிறப்பு தரிசனம். இப்போ நம்ம ஆள் மாற்றிட்டாங்க பேரை, என்ன சிறப்பு தரிசனமா? ஏன்னா அதாவது இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அநியாயம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் சொல்லி தந்துக்கிட்டே வர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய பெயருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு காலத்தில் இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ இல்லாத எந்த கோயிலும் இருக்காது. நீங்கள் வேணும்னா பாருங்கள், அந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள், புகைப்படத்தெல்லாம் பாருங்கள். ஸ்ரீ தான் முதல் நிற்கும். ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ என்ன திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம், என்ன ஸ்ரீ மாரியம்மன் தெப்பக்குளம். இந்த ஸ்ரீ தாங்க முதல் நிற்கும். இந்த ஸ்ரீ இல்லாமல் எவனுமே கிடையாதுங்க, பெருமாளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்மெல்லாம் என்ன சாவானி என்ன சும்மாவா? ஸ்ரீனா தனம் செல்வம் என்ன அழகு எல்லாமே இருக்கும் ஸ்ரீயில். அந்த ஸ்ரீயை எடுத்துட்டோம்னா வாழ்க்கையே கிடையாது. ஸ்ரீமான்னு தான் சொல்கிறோம், ஸ்ரீமதின்னு தான் சொல்கிறோம். அப்போ ஸ்ரீ தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ரீயை இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம். எந்த கோயிலையும் ஸ்ரீ கிடையாது. அதுக்கு பதில் என்ன தெரியுமா போடுறாங்க? அருள் மிகு. என்னையா அருள் மிகு? அருள் எப்படியா மிகும்? ஸ்ரீயே இல்லைன்னா எப்படி அருள் மிகு வரும் உனக்கு?
இதை நமக்கு தெரியாமையே நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தும்பையூர் கொண்டி அம்மாவுக்கு ஒரு ஆசை. நேரமாயிட்டு இருக்கோம். தும்பையூர் மோட்சத்தோட முடிச்சிருவோம். அடுத்த ப்ரோக்ராம் இருக்கோ? ஓ சரி 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 சரி. இப்போ இந்த தும்பையூர் கொண்டி அம்மாவுக்கு மோட்சம் போகணும்னு ஆசை. அந்த ஆசை வந்த உடனே என்ன, இந்த ராமானுஜ சுவாமிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் கேட்டால் மோட்சம் கிடச்சிருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கா. இந்த தர்ம அர்த்த காமத்தில் மோட்சத்துக்கு ஆசை இப்போ அவளுக்கு. அப்போ அங்கே மடத்துக்கு போயிருக்கா. அப்போ திருமலையப்பன் சுவாமியை பார்க்குறதுக்கு நம்ம ராமானுஜர் அடிவாரத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த திருமலை அடிவாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த தும்பையூர் கொண்டி அம்மா போய் அந்த மடத்துக்கு போய் அந்த மோரெல்லாம் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கா, தயிர் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கா. அப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு, 90 படி என்ன மோர் கொடுத்துருக்கா. அப்போ இந்த 90 படி மோருக்குண்டான பைசாவை கொடுக்கணும்ல அந்த மடத்தாளுங்க. அப்போ முதலியாண்டான்னு சொல்லி தாசரதின்னு ஒருத்தர் பேர், நம்ம ராமானுஜருடைய அந்தரங்க பிரதான சிஷியர் முதலியாண்டான். என்ன அந்த முதலியாண்டான் எவ்வளோமா கணக்கு சொல்லுமா? ஏன்னா பாலெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு. இப்போ சுவாமிகள் இந்த ஆசிரமத்திலேருந்து கிளம்ப போகிறாங்க, உனக்கு பணம் செட்டில் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு, இருங்க இருங்க இருங்க, என்ன சொன்னீங்க? பைசா கொடுக்குறேன்னீங்களா? அதெல்லாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வேறொன்று வேணும்னு கேட்டிருக்கா. என்னம்மா கேட்குற? பைசா தாம்மா கொடுக்க முடியும், நீ தயிர் கொடுத்துருக்க, மோர் கொடுத்துருக்க, பைசா கொடுக்குற, ஆகிட்டு போ அப்படின்னோடனே, இல்லை சுவாமி எனக்கு வேறு வேணும்னு கேட்டிருக்காங்க. என்ன தான் கேட்குறேன்னு சொன்ன உடனே, எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டிருக்கா. என்னையா தயிர்காரி திடீர்னு மோட்சம் கேட்குறா? மோட்சம் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? நான்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நீ காசை வாங்கிட்டு ஓடு போ, நாங்கள் செட்டில் பண்ணி நாங்கள் ஊருக்கு கிளம்பணும் சொன்னோன்னே, இல்லை சுவாமி நீங்கள் கொடுக்க முடியாதது, உங்கள் குரு ராமானுஜர் கொடுக்க முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன திருமலையப்பன் ராமானுஜருக்கு இந்த உலகமும் என்ன இந்த பூ உலகமும் வைகுண்ட லோகமும் உனக்கு உடைமை ஆகிறது என்று சொல்லி ஸ்ரீரங்கத்திலையும் அந்த சாசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ராமானுஜருக்கு. என்ன இந்த பூ உலகமும் இந்த ஈரேழு உலகமும் பிரம்மா இருக்கின்ற உலகம் வரைக்கும் வச்சுக்கலாம். என்ன இந்த பூ உலகமும் வைகுண்டமும் உனக்கு சொத்துன்னு சொல்லி சாசனம் எழுதியிருக்காரு. யாரு? இங்கே ஸ்ரீரங்கத்திலையும் படுத்துக்கிட்டு இருக்க பெருமாளும் எழுதியிருக்காரு, அங்கே நெடியாக நிற்கின்ற அந்த திருமாலும் திருப்பதி வெங்கடேச பெருமாளும் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் இந்த சொத்தை எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவர் நினச்சா மோட்சம் போகலான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர்கிட்ட போய் ஒரு கடுதாசி எடுத்துகிட்டு வாங்க, என்ன ஒரு சாசனம் ஓலைச்சுவடியில் எழுதிட்டு வாங்க, நான் அதை வாங்கிட்டு மோட்சம் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாங்கிற ஆச்சரியப்படும்படி அவரே கொஞ்ச நேரம் அப்படியே திகச்சிட்டாரா. யார்? முதலாண்டன். நாங்களே அப்படி கேட்டதில்லை சுவாமி கிட்ட. ஒரு தயிர்காரி இவ்வளவு ஞானம் அடைந்து இந்த மோட்சத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறாளே, எவ்வளவு பெரிய மனம் படைத்திருக்க வேண்டும் அவள். என்ன இது பிராமணன் சத்திரியன் வைசியன் என்ன இந்த கேட்டகரியில் வராது. ஏன்னா இது அலாதியான கேட்டகரி, மோட்சத்துக்கு உண்டான ஆசை வருகிற கேட்டகரி. ஏன்னா ஒரு யானைக்கே மோட்சம் கொடுத்துருக்காங்க, முதலை கொடுத்துருக்காங்க, இந்த அம்மாவுக்கு கிடைக்காதா அப்படிங்கிறது போல நம்மளுடைய சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தும்பையூர் கொண்டி அம்மா சொன்ன உடனே திகச்சு போயிட்டாரா அந்த சிஷியன். போன உடனே நேராக ராமானுஜர்கிட்ட போய், என்னப்பா சத்தம் அங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கேட்ட உடனே ராமானுஜர் போய், சுவாமிகளே இந்த அம்மா வேற என்னமோ கேட்குது, தயிருக்கு காசு வாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னையா கேட்குறான்னு சொன்ன உடனே, மோட்சம் கேட்குது. மோட்சமா? மோட்சம் பகவானில் கொடுக்கணும், நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்ல உடனே பாசுரங்கள் நினைவுக்கு வந்திருக்கிறது ராமானுஜருக்கு. என குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதியராகினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றது ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா வென்னும் நாமம். அந்த பாசுரம் நினைவுக்கு வந்த உடனே நீள் விசும் அருளும்னு வந்திருக்கே, என்ன வலம் தரும்னு வந்திருக்கே. அப்ப அந்த வலம் நமக்கு உடையவர் என்ற அந்த பதவியை கொடுத்திருக்காரே பெருமாள், அதை நம்ம வீணாக்கலாமா? அப்ப அந்த தயிர்காரி கேட்டது சரிதான். அடியேனுக்கே ஏற்படுகின்ற சோதனை, சுய சோதனை, இது சுய பரிசோதனைன்னு சொல்லி நினைத்து கொண்டு ராமானுஜர் அப்போ கொஞ்சம் இருன்னு சொல்லி பட்டோலை எடுத்து என்ன தீட்டியிருக்காரு ராமானுஜர். இந்த தும்பையூர் கொண்டியம்மா என்ற ஒரு மகா பாகவதை அடியேன் எழுதி கொள்ளும் சாசனம்னு சொல்லி, அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கையுடன் நிற்கின்ற பெருமாளே, இவளுக்கு நீள் விசும்பு அருள வேண்டும் என்று பாசுரத்தில் இருக்கின்ற அந்த திவ்ய ஸ்திரீ சூக்திகளில் இருக்கின்ற வரிகளை எல்லாம் அதிலே சேர்த்து கோர்த்து வார்த்து அந்த கடுதாசியை பட்டோலையிலே எழுதி என்ன அந்த தும்பையூர் கொண்டியம்மாரிடம் சேர்க்க சொல்லியிருக்கிறார் ராமானுஜர். முதலியாண்டான சிஷியனுடைய அவனை வைத்து அப்படி சொன்ன உடனே அந்த கடுதாசியை எடுத்துட்டு இந்த தும்பையூர் கொண்டியம்மா நேராக திருமலை ஏற ஆரம்பிச்சிட்டாலாம். காளி கோபுரம்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அப்படியே சாஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த கோபுரம். அந்த கோபுரம் வரவேற்றது போலே இருந்ததாம். அந்த கோபுரத்தை எல்லாம் தாண்டி திருமலை வாசலுக்கு சென்ற உடனே இந்த கடுதாசியை எடுத்து பட்டர்கிட்ட நீட்டிருக்காங்க. என்னம்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, ராமானுஜரே கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு சொல்கிற, நீ குடும்பம் அந்த பட்டவளை எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே ராமானுஜர் எடுத்த வரி அவருடைய கையொப்பத்தை பார்த்துட்டு அசந்துட்டாங்களாம். உண்மையிலே கொடுத்துருக்காருப்பா, அப்போ ஓம்மா உள்ளே போய் தரிசனம் பண்ணுமான்னு சொல்லி தரிசனம் பண்ண உள்ளே போன உடனே என்ன அந்த பாசுரங்கள் எல்லாம் என்ன வழியாக வந்து கொண்டே இருக்கும்போது, அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலப்பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே என்று சொல்லி விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவனுடைய திருவடியை அடைஞ்ச உடனே திரை போட்டிருந்தாங்களாம். திரை சுவாமிக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காண்டி திரை போட்டிருந்தாங்களாம். அது ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்ததா. அந்த திரையே விலகிடுச்சா இந்த தும்பையூர் கொண்டியம்மாள் என்ற மகா பாகவதை வந்த உடனே அந்த திரை விலகினதுக்கும் இவர் அடி இழந்த மரம் போலே கீழே அப்படியே சாய்ந்தாளாம் தும்பையூர் கொண்டியம்மா. சாஞ்ச உடனே அங்கேயே மோட்சம் போயிட்டார். இது நடந்த நிகழ்வு குரு பரம்பரை பிரபாவத்திலே சொல்லப்படுகிறது. ராமானுஜருடைய சித்தாந்தம் இது. அப்ப இந்த தர்ம அர்த்த காம மோட்சத்துக்கும் ஆசைப்பட வேண்டும் என்ற ஒரு உபதேசம் திருமலையப்பன் நமக்கு பல நிகழ்வுகளாலே நமக்கு அளிக்கிறான் என்பதுதான் இன்றைய வரலாற்று செய்தி. அப்போ இந்த திம்பையூர் கொண்டி அம்மாளுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். என்ன வைகுண்டத்திலிருந்து அவ கேட்டு நமக்கு அருள் செய்வாள். என்ன இந்த கோவிந்ததாச சுவாமிகளைப் போலே பல ஆச்சாரிய பெருமக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், நம்முடைய பாரத தேசத்திலே தோன்றி இருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறுவதற்காகவே இந்த கோவிந்ததாச சுவாமிகளுடைய சமாஜத்திலே பிரம்மோற்சவம் என்ற இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அங்கே அந்த கூட்ட நெரிசல்ல கூட இந்த செய்தியெல்லாம் கேட்க முடியுமோ இல்லையோ, இன்று நாம் இதை செவி குளிர அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பக்தி மார்க்கத்திலே மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது சிரவணம். இந்த சிரவணம் என்பது இன்று மிக குறைவாக காணப்படுகிறது. என்ன இந்த பக்தி சிரவணம் என்பது ஞானத்தை கொடுக்கக்கூடியது, ஆற்றலை கொடுக்கக்கூடியது. என்ன எல்லா சகிப்புத்தன்மைக்கும் மேலான சகிப்புத்தன்மையை இந்த சிரவணம் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நம்ம மந்திர ஒலிகள் என்ன அப்புறம் ஸ்தோத்திரங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. எவ்வளவோ இருந்தாலும் இது போன்ற சாமானியர்களுக்கும் புரியும் வண்ணம் உபதேசங்களை எல்லாமே உபன்யாசமாக செய்யப்படுகிறது நம்மளுடைய பாரத தேசத்திலே. ஏன்னா ஒரு உபன்யாசத்துக்கு உண்டான அர்த்தமே என்ன தெரியுமா? உபன்யாசம்னு அர்த்தம். தூரமாக கடவுளை விட்டு என்ன இந்த இல்வாழ்க்கையிலே வாழ்கின்ற இன்ப சுகத்திலே நாட்டம் கொண்டு வாழ்கின்ற தூரமாக இருக்கின்றவர்களை என்றால் அருகில் அர்த்தம். உபத்திலே அந்த என்று கொண்டு வந்து அதில் நினைவுபடுத்துகிற இந்த நிகழ்வு தான் உபன்யாசம். ஞாசம் என்றால் நினைவு. என்ன அந்த நினைத்தலை கூட்டுவதற்குத்தான் இந்த போன்ற சொற்பொழிவுகள் உபன்யாசங்கள் பெரியோர்களால் ஏற்படுத்தப்படுகின்றன என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற தலைப்பினை வழங்குவதற்கு நிர்வாகஸ்தர்களுக்கு அடியனுடைய கிருதகைகளையும் இந்த அளவும் இந்த நேரத்து எல்லாம் நம்ம அருமையான நேரம், இது பொன்னான நேரத்தை எல்லாம் எவ்வளவோ அலுவல்கள் இருந்தாலும் பொறுமையாக காத்து செவிமடுத்த அத்துணை பக்த சிரேஷ்டர்களுக்கும் அடியனுடைய கிருத்தகைகளையும் விசுவாசங்களையும் தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஓம் நமோ வெங்கடேசாய. ಇಂಥ ದಿನ ಅವರ ಪ್ರಚನಂ ದೇವ ಪ್ರಸನ್ನಮೈ ಸಂಕೇತನು ಚೊಕ್ಕಟ್ ಪ್ರಮಾದಂಕರ ಆಸಿ ಅವರ ಸಮಾಜಂ ಸಾವು ತೆಂಗ ಮುರ್ಗಾಕಿನವ್ರ ತೆಂಗ ಅಂಬ ಅವ್ರ ಆಸಿ ನೋರಿ ಬಿಲಿ ಅದ್ದೀನ್ ಅವ ಸಂಕ ಎಡವ ಹಾಯ್ ಕಾಗಮೆಣದಿ ವಿಜಯ್ ಬಾಬು ತಿಕ್ಕ ಚೊಕ್ಕಟ್ ಪ್ರಸನ್ನಂ ಗಿಲ್ಲಸತೆ ತೆಂಗ ಎಡವಿನು பெருமாள் அனுகிரகம் ಚೊಕ್ಕೊಡ್ಸದೆ ತುಜಿ பெருமாள் மாலை கலியனு ತೆಂಗ ಮುರ್ಗಾಕಿರಿಯನು ಚೊಕ್ಕೊಡಗೆ ராங்மான் மாலை பன்சி அவி இந்த தலைமை தாங்க பன்சி மாலை கலியனு கணம் கருவா காமனதி ஒன்று அபிஷேக திருப்பதி புள்ளிகேட இந்த புள்ளிகேடியானே மோச்ச அப்படியே கூதங்க மோச்ச பத உண்ட வாட்கே ಇದೆಯಾ ಹಲ್ದಿ घालतो घाल सर नोरी अम्मा लवता मैत्री मै कोणते
माई सालवेकर ठीक आहे नाळत काय प्रसाद प्रसाद आंबा म्हणे चेरी लवता आहे रिप्रा हाय मोच बडदा वाट घेतरे ने अस्के चेरी आवडा रे हां आ बंसी लवता सर आओ सर आम्ही मैं लोटा मैं तो आमे आमे இந்த முதல் நாள் நிகழ்ச்சி ಚೊಕ್ಕೊಡ್ ವಿಶೇಷಕನು ಚೊಕ್ಕೊಡ್ ಅಸ್ಕಿದಂಗೆ ಮೊದಲನೇ ದಿನ ಮೋಚಿ ಬೊಳ್ಳಿಜಾರ್ಯ ಅವ್ಯಾತಂಗೆ ಅಸ್ಕಿ ತಿರುಪತಿನು ತಿರುಪತಿ ಇದು ಪಾಯಿಂಪಟ್ಟಿ ಮುಜ್ಜ ಮೋಚಿ ಜಾತ ವಾಡ್ಮಿಲಿಸಿ ಕಡಿದಿಡಿಯ இந்த நிகழ்ச்சி ಚೊಕ್ಕೊಡ್ பொள்ளிய ಹಾಯ್ சொந்த ಪ್ರೋಗ್ರಾಮ್ சொந்த ದಿನ நிகழ்ச்சி ಅವಿನು ಅವರ ನೀಲರಾವ್ದ நிகழ்ச்சி வயலிங் அவினு நெல்லை ரவீந்திரன் தெங்க அங்கும் விசேஷகன் ராய் சாமடி இதெல்லாம் காய் காய் தர காய் 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 பிஸ்கலா சாமி தெங்க மடமட மாசு கவித்தன ஜுக்கு கைங்கரியம் கில்லையா வரியா தெங்க அவர் சமஜம் சார்பு முர்கார் கரஞ்சாரி கை தீர ஒரு அங்கேயோ வெயிட் 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 2 நிமிஷம் கை தீர சார் கை தீர அண்ணா கை கை தீர பிளேட் டப்பா दा बिसोदा ये समोर बिसोल डब्बा एट बीस इला एट बीस में देव कहीं करे का ये देव कहीं करते वाट से कट रे का कहीं करे मत कहीं करे तुरंत सीधी चारतना करन चलो घाल में माइटले में तिंगड़ा रांग में ले हेड